அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்பவும் அந்த ஃபாலோவர்ஸ் எனக்கு ரொம்ப காண்டாக்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி கூட பிறக்கிறாங்க, நல்ல ஒரு சொந்த சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப அன்பாக இருந்து பழகுறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கல்யாணம்னு ஒன்று ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சொத்துக்கள், என் குடும்பம் உன் குடும்பம், நான் தான் உன்னோட ப்ரெஸ்டீஜில் நல்லா ரிச்சாக இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த உறவுகள் கிட்ட பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் டு சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் டு இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நிறைய விஷயம் லேக் ஆகுது. அது நிறைய ஃபேமிலியில் இதனாலேயே வந்து நான் எங்கள் அக்காவுக்கு ஃபேமிலி பேச மாட்டேன், என்னோட பிரதர்ஸ்க்கு ஃபேமிலிகிட்ட பேச மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் சொத்துக்களுக்காகவோ இல்லை பண விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து கருத்து வேறுபாடோட வாழ்க்கை வந்து ஃபேமிலியில் வந்து பேசாமல் இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கலாம். ஆனால் இது வந்து தேவையான்னு பார்க்கும்போது தேவையில்லாத விஷயம். நம்ம பிறந்து வளர்ந்தவங்க தான், விட்டு கொடுத்து போயிருக்கலாம். இவங்க தான் விட்டு கொடுக்கணும், அவங்க தான் விட்டு கொடுக்கணும்னு கிடையாது. எவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட போகிறோம் சொல்லுங்களேன். யாரும் எதையும் எடுத்து போயிட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இறந்த பிறகு எந்த ஒரு எடுத்துகிட்டு போக முடியாது. இதுதான் வாழ்க்கை. நம்ம இருக்கிற ஒவ்வொரு விஷயந்தான் உணர்ந்து வாழணும். அதுக்குன்னு ஒரு சண்டையாகவும் சச்சரவாகவும் ஒரு குடும்பத்தோட உறவுகளோட மேம்படாமல் ஒரு சோஷியல் வெல்பூயிங் நம்மளோட சொந்தங்களோட ஒட்டும் உறவும் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையே கிடையாது. ஸோ நிறைய பேர் ஜென்ரேஷன்ஸாக இருக்கலாம், முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலினாலே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுக்கறது, குடும்பமாக இருந்தாங்க. இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கம்மியான இதுவாகிடுச்சு. இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆனதுலேருந்து அந்த குடும்பத்தோட பிணைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கூட சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்தாங்கன்னா இப்போ அப்படிலாம் கிடையாது. ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே கோவப்படுறாங்க, உடனே எனக்கு வாழ்க்கையே வேணான்ட்டு டைவர்ஸ் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி தான் சொந்தங்கள்கிட்டையுமே ஒவ்வொரு சிலவங்க வந்து நல்லா அன்பாக இருந்து என் தங்கச்சிக்கு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில ஃபேமிலியில் நான் ஏன் அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி தங்கச்சி எனக்கு இல்லைன்னு மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குணத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி குணத்தில் இருக்கீங்க? உங்கள் கூட யாராவது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள கேர் பண்ணுறீங்களா? அவங்க கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களான்னு யோசிங்க. நம்ம வந்து எவ்வளோ நாள் வாழ்வோன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு போயிட்டு எதுக்கு ஈகோ, சண்டை, சச்சரவுகள்லாம் சொல்லுங்கள். யார்கிட்டையும் கோவப்படவும் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்க, உங்களுக்கு வந்து லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு யார்கிட்டையும் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. பேசாமல் இருந்தால் கூட கோச்சிக்கிட்டு இருந்து என்னங்க ஆக போகிறோம்? திடீர்னு நம்ம இறந்துடுறோம், அப்புறம் என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அவங்க இருக்கும்போதே பேசியிருக்கலாங்க. இறந்த பேருக்கு அவங்க போன பேருக்கு அழுகுறோம். ஏன் போன பிறகு தான் அந்த உயிரோட அன்பு தெரியுதா இல்லை பாசம் தெரியுதா? இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் உணர்றதே கிடையாது. இருக்கும்போதே ஒவ்வொரு விஷயத்தையும் உணருங்க. ஒன்லி உறவுகளை மட்டும் நான் சொல்ல வரல, நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுடைய வழியும் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட கார் இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் 2 வீலர் இருக்கும், ஆனால் அதை பற்றி அருமை தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது இல்லைன்னா நம்ம பஸ்ஸில் தான் போயிருப்போம், இல்லைன்னா நடந்து போகணும், இல்லைன்னா அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ கஷ்டம். அப்படிங்கும்போது எனக்கு 2 வீலராவது இருக்கேன்னு முதல்ல தண்ணீர் அடைய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தண்ணீர் அடையவே செய்யணும். இப்போ கை இருக்குது, நிறைய பேரோட கைக்கு அருமை தெரியாமல் எனக்கு இது இல்லை அது இல்லை, எனக்கு அதை போட்டுக்கணும் இதை போட்டுக்கணும்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு GH ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், எத்தனை பேர் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பா டெய்லி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க உங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே. ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து நெகட்டிவாக இருக்கீங்க, இந்த மாதிரி யாருக்கிட்டே சண்டை போட்டிருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. மனசில் வந்து ஒருத்தவங்க மேலே வந்து கோவத்தை வச்சிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து ஹாப்பியாகவே இருக்கவே முடியாது. அவங்க மேலே ஒரு கோவமே இருந்தாலுமே ஓகே, இவங்க தானே என்னோட சிஸ்டர் தானே, என்னோட பிரதர் தானே, ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு ஒரு ஹாப்பியாக பேசுங்க. அவங்களே பேசணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கூட போய் பேசுங்க சண்டை போட்டிருந்தாலுமே. ஸோ இதை தான் கற்றுக்கள் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ
நன்றி. தேங்க் யூ ஸோ மச்.